வணக்கம், வெல்கம் டு த சேனல் ரெசிபீஸ் டெஸ்க். இன்றைக்கி நம்ம தக்காளி ஜாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கக்கூடியது. நம்ம வீட்டிலே செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா இது நமக்கு தேவைப்படுறப்ப நம்ம ப்ரெட்டுக்கோ இல்லைனா வேறு தோசை கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை சப்பாத்தியில் கூட நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துக்கலாம். இதுக்கு நல்லா பழுத்துக்கக்கூடிய தக்காளி எடுத்துக்கலாம். 17லேருந்து 20 வரைக்கும் நம்ம தக்காளி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம தக்காளியை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இதை எடுத்துட்டு நம்ம இதை கட் பண்ணி நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம அதை அரைச்சிடலாம். எல்லா தக்காளியுமே நம்ம இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ இதை அரைச்சாச்சு. இது மாதிரி மீதம் உள்ளதையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிடலாம். அரைச்சிட்டு இப்போ ஒரு பெரிய ஃபில்டர் எடுத்துடலாம். ஃபில்டர் எடுத்துகிட்டு நம்ம இதை ஃபில்டர் பண்ணிடலாம். இது நல்லா ஒரு ஸ்பூனை வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா கீழே நமக்கு ஃபில்டர் ஆகி வந்துடும். இதை மாதிரி நம்ம அரைச்சி வச்சுருக்கிற எல்லாத்தையுமே நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். இந்த தக்காளி சீசன்லலாம் நம்ம இந்த மாதிரி ஜாம் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம தேவைப்படுறப்ப எடுத்து சாப்பிட்டுக்கலாம். நம்ம வீட்டிலே செய்கிறப்போ நம்ம இனிப்பு நமக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். இது ரொம்ப ஈஸி தான் செய்கிறதுக்கு. இப்போ இதில் அந்த தக்காளியில் விதை அதெல்லாம் ஃபில்டர் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எவ்வளோ இருக்குது அப்படின்றத மெஷரிங் கப் வச்சு மெஷர் பண்ணிக்கலாம். அதை பொறுத்து நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். இதில் நான் மெஷரிங் கப்பில் மெஷர் பண்ணப்போ 4 கப் வந்திருக்கு. இப்போ இதை அப்படியே ஒரு கடாயில் எடுத்துடலாம். இப்போ இதை கொதிக்க விட்டுலாம். அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இது அப்படியே கொதித்து பாதியாக வத்தட்டும். அது வரைக்கும் நம்ம அப்பப்போ இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டு கொதிக்க விட்டலாம். அதுக்கப்புறம் நம்ம சர்க்கரை சேர்த்துடலாம். 4 கப் இதில் நமக்கு டொமேட்டோ ஜூஸ் கிடச்சிது. அதனால் நம்ம இதில் 2 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நல்ல இனிப்பாக வேணும் அப்படின்னா நீங்கள் 2.5 கப் வரைக்கும் சேர்த்துக்கலாம். 2 கப் சர்க்கரைக்கே இதில் இனிப்பு கரெக்டாக இருந்தது. நீங்கள் இதுக்கு பதிலாக வெள்ளை சர்க்கரைனாலும் சேர்த்துக்கலாம். இல்லைனா வெள்ளம்னா நீங்கள் பாகு எடுத்தும் சேர்த்துக்கலாம். ஆனால் வெள்ளை சர்க்கரை வச்சு செய்கிறப்போ உங்களுக்கு நல்ல ஒரு பிரைட் ரெட் கலர் கிடைக்கும். நான் இதில் நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு கொஞ்சம் டார்க்கான ஒரு ரெட் கலர் கிடச்சிது. இப்போ இதை நல்லா கொதிக்க விட்டுறலாம். நல்லா இது கொதித்து இந்த மாதிரி ஒரு ஜாம் கன்சிஸ்டன்சி கிடைக்கணும். அது வரைக்கும் இதை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சே நம்ம கொதிக்க விட்டுறலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஜாம் கன்சிஸ்டன்சி கிடச்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதை நல்லா ஆற விட்டுறணும். இது ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம பாட்டிலில் ஸ்டோர் பண்ணணும். அப்போ தான் கெட்டு போகாமல் இருக்கும். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு பாட்டிலில் நல்லா ட்ரையாக இருக்கக்கூடிய பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிடலாம். இந்த தக்காளியில் உங்களுக்கு புளிப்புத்தன்மை இல்லை அப்படின்னா நீங்கள் கடைசியாக இந்த மாதிரி லெமன் ஜூஸ் ஸ்குவீஸ் பண்ணிக்கோங்க. ஒரு அரை லெமன்லேருந்து ஜூஸ் எடுத்து மிக்ஸ் பண்ணிடலாம். தக்காளி உங்களுக்கு நல்லா புளிப்பாக இருந்தது அப்படின்னா இது சேர்க்க தேவையில்லை. அது நீங்கள் எந்த தக்காளி யூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து நீங்கள் சேர்க்கறதா வேண்டாமா அப்படின்றத டிசைட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான். இப்போ இதை மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை நல்லா ஆறுனதுக்கப்புறம் நான் ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ண போகிறேன். இப்போ நமக்கு சுவையான தக்காளி ஜாம் ரெடி. இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த ரெசிபி ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள்.